மன்னன் படத்தில் வந்து நான் வந்து டிஸ்கஷனில் இருந்தேன். அப்போ நான் தனியாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் படம் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. அப்போ டைரக்டர் படம் மன்னன் ஃபுல்லாக டிஸ்கஷன் தான். அப்போ ஷூட்டிங் மட்டும் போயிட்டு வருவேன். அப்போ எனக்கு என்ன இதில் ஏதாவது கேரக்டர் பண்ணுவேன்னா ரஜினி சார் அவரோட பண்ணணுமேன்ட்டு பயங்கர ஆசை. அப்போ என்ன பண்ணேன், செல்வன் சொல்லிட்டு அசோசியேட் டைரக்டர் செல்வ விநாயகன் சொல்லிட்டு அரண்மனை காவலாம் பண்ணார்ல, அவர் வந்து நான் இந்த லேபர் சீன் இருக்குல்ல, காக்கி சட்டை போட்டு எல்லாம் உண்ணாவிரதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த லேபர்ஸ் ஆகுறாங்கல்ல, அதில் போய் காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுடா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலான்டானாரு செல்வம். சரின்னா அப்போ காக்கி ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு நம்ம அசிஸ்டன்ட் கேட்டால் கொடுப்பாங்க கரெக்டாக ஃபிட்டான ட்ரெஸ்லாம் போயிட்டு நான் வாசல் இருக்கா அப்படின்ட்டு. என்னயா அப்படின்னாரு. சார் லேபர்ஸ் யார் சொன்னது அப்படின்னு. செல்வம், ஓ உனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்குதியா செல்வம், அந்த ரிக்ஷாக்காரன் கேரக்டர் இவன் தான்ப்பா, நீ வேற தனியாக சோலா வச்சுட்டு போடா அப்படின்னு போயா அப்படின்னாரு. சூப்பர். உடனே சரி ரிக்ஷாக்காரன் என்ன கேரக்டர் அன்னைக்கு எடுக்கும்போது சொல்கிறார் இந்த மாதிரின்னு பார்த்தா அது எனக்கே சார் நான் என்ன பண்ணேன், எனக்கு ரிக்ஷா அப்படி நம்ம எங்கே ஓட்டியிருக்கோம். அதனால் என்ன பண்ணேன், நம்ம அந்த வள்ளூர் கோட்டங்குதுல்ல அங்கே போயிட்டு என்ன வீரங்கிற வாசர் கேட்டார், ரிக்ஷா ஓட்டுவாயா அப்படின்னாரு. அடிச்சு விட்றது தானே, சத்யராஜ் சார் கராத்தே தெரியுன மாதிரி தான். ஓட்டுவோம் சார். நீ எங்கேயே ஓட்டின சார் வச்சு மெட்ராஸ் பாண்டிச்சேரியில் சும்மா ஓட்டிருக்கேன் சார் அப்பப்போ அப்படின்னு. நேராக போயிட்டு வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ரிக்ஷாக்காரங்கிட்ட போயிட்டு இதுமாரி ஏன்பா பார்த்தா படிச்சு புள்ள மாதிரி இருக்கிற உனக்கு எதுக்கு ரிக்ஷா ஏங்க மன்னன் ஒரு படத்தில் ரஜினி சார் அப்படியா வா கத்துற சொல்லிட்டு அது ஒரு சைடு இழுக்கும், ரிக்ஷா வந்து ஒன் சைடு இது இழுக்கும். அவர் சொல்லி இது மாதிரி மெத்தடாக ஓட்டணும்னு சொன்னேன். ஏன்னா ரஜினி சார் நம்மகிட்ட எங்கேயும் வண்டி விட்டோன்னு வச்சிங்க அவ்வளோதான். அப்புறம் அவர் கேட்டார், வண்டி ரிக்ஷா ஓட்டுவீங்களா அப்படின்னாரு. சார் ஓட்டும் சார், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சார். சரி உட்காருங்க. எனக்கே அதில் ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்டில் எதேச்சியாக பண்ணதா அது. அப்படி விட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் ரிக்ஷாவை. இன்னொரு அவர் ரஜினி சார் அப்புறம் பிடிப்பேன். அது உண்மையிலே அது ஷார்ட் அமைஞ்சுது, அது சூப்பராக. அது ரஜினி சார் வந்து அது மாதிரி ஒரு 1 மோர் போச்சு. உடனே வாசல் ஓ என்னயா அப்படின்னு என்ன கத்துனார். உடனே ரஜினி சார் இல்லை என்னால் அவரால் இல்லை. அதுதாங்க அவர் சூப்பர் ஸ்டார். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டி. சில பேர் அதை பண்ண மாட்டாங்க, அவர் மேலே இருக்கிற விஷயம் நான் இல்லை அவர் இல்லை நான் தான் அப்படின்றதுன்றது பெரிய விஷயம். ஆமாம், அமைதியாக இருந்துடுவாங்க. ஆமாம் ஓ என்ன ஏங்க இப்படி பண்ணி சொதப்பிட்டீங்களான்னுவாங்க. அப்புறம் என்ன சொன்னேன், நான் என்ன பண்ணேன், எண்டில் துட்டு அப்படின்னு அவர்கிட்ட ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டு நான் வேணா சார் அவர் வந்து போயா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுப்பார். நான் சார் காலில் விழுந்துட்டு மாட்டேன். கால்லாம் இதுக்கு விடுற துட்டுன்னு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுது, காலில் விழுந்து அந்த சீனை இதாகிடும். ஸோ அந்த மாதிரி அது வாஸ் சார் வந்து என்ன பண்ணார், அந்த படம் ரிலீஸ் வந்து சாந்தி தியேட்டரில். சரின்னு சொல்லிட்டு வாஸ் சார் என்ன பண்ணார், அவருக்கு துணையாக என்னை கூப்பிட்டு போகிறார். வாயா போனால் படம் பார்க்கன்ட்டு ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக போகிறோம். போனால் அந்த சீன் முடிஞ்சு படம் முடிஞ்ச உடனே என்ன வந்து ரிச்சா என்ன உடனே இது இன்றைக்கும் வாஸ் சார் சொல்லார், இவனை நான் துணை கூப்பிட்டு போனால் இவனை நான் கூப்பிட்டு வர வேண்டியதாக போச்சு அன்றைக்கி தேட்டரில் இருந்து அப்படின்னாரு.